மார்னிங் டீ குடித்தோம். அதாவது சாப்பிடல, டீ குடித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காலைல கோதுமை ரவா செஞ்சு எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பாடு கொடுத்துட்டேன். சாப்பாடு பாத்திரம் அவங்களுக்கு கொடுத்த பாத்திரம்லாம் கழுவணும். அதெல்லாம் கழுவிடலாமா? எங்களை மாதிரி நியூவாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்களால் மட்டும்தான் நாங்கள் வளர முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா நாங்கள் எப்படி வேணாலும் வளரலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி ஃபேமிலியில் உள்ளவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது வாங்கிக்கலாம். பாத்திரத்தை கழுவிக்கலாம் கைஸ். குழம்பு வைக்க போகிறேன், புளிக்குழம்பு வைக்க போகிறேன். புளிக்குழம்பு வச்சுட்டு கீரை முளைக்கீரை வந்துச்சு, முளைக்கீரை வாங்கி பொரியல் பண்ணிக்கலான்ட்டு. முளைக்கீரை அதாவது சந்தையில் நேற்று ஈவினிங் சந்தைக்கு போனோம். தேர்ஸ்டே ஆகிட்டுனா கோயம்புத்தூரில் காந்திமலை வரல சந்தை, அதெல்லாம் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். இருங்க, விளக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாண்டில் பிடிக்கிறதுக்கு விளக்கி முடிச்சுக்கிறேன். பாத்திரம் கழுவியாச்சு. கழுவி எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் வச்சுட்டேன். பாருங்கள், பாத்திரம் கழுவிட்டேன். சிங்க் ஃப்ரீயாக ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சமைக்கணும். சாதம் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிக்குழம்பு வைக்கலான்னு புளி ஊற வச்சுக்கோம். இது புளி ஊற வச்சுட்டோங்க. நாங்கள் 2 பேருக்கு சமைக்கிறதா கம்மியாக சமைக்கிறேன். வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன், அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் கீரை க்ளீன் பண்ணிக்கலாமா? கீரை க்ளீன் பண்ண போகிறேன். பாப்பா தூங்குற கேப்பில் நம்ம வந்து கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம். பாப்பா எப்படின்னு நினைச்சிடுவா கொஞ்ச நேரத்தில். அந்த கேப்பில் நம்ம சமைச்சிக்கிட்டா தான் எல்லாமே. அவங்க எழுந்துட்டாங்கன்னா ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்க நம்மளை. யார் யாரெல்லாம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு தன்னாலே சமைச்சு சாப்பிட்றீங்க? யார் யாரெல்லாம் சமைக்கிறீங்க சொல்லுங்கள். குழந்தைய வச்சுக்கிட்டு சமைக்கவும் முடியாது நம்மளால், ஒரு வேலையும் பார்க்கவும் முடியாது. குழந்தை அழுதான் நம்மளால் மனசும் தாங்காது. அவங்கள விட்டுட்டு ஒரு வேலையும் பார்க்கவும் தோணாது. கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நேற்று. யாருக்கும் அந்த முளைக்கீரை பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு அரைக்கீரை சிறுகீரையை விட இந்த கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முளைக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட டேஸ்ட்டும் தண்ணி மாதிரி இருக்கும். அப்படியே கடைஞ்சோன்னா அப்படியே சூப்பராக சாப்பிடலாம். யார் யாரெல்லாம் அம்மா துணையும் இல்லாமல் மாமியார் மாமனார் துணையும் இல்லாமல் தனியாக லைஃப் ஓட்டுறீங்க சொல்லுங்கள். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறோம். கல்யாணம் பண்ணி மாமியார் இருக்கிறது கஷ்டம்னு எல்லாம் நினைப்பாங்க. மாமியார் இருந்தாலே எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோட தயவும் இல்லை, மாமியார் தயவும் இல்லை, மாமனாரும் இல்லை. அம்மா வீட்லேயும் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நம்மளே நமக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கணும். ஊர் விட்டு ஊர் வந்து இருக்கோம். எங்களை மாதிரி யாரும் கஷ்டத்தை அனுபவிக்கூடாது. எல்லாம் மாமியார் மாமனார் இருக்கிறவங்க அவங்கள அனுசரிச்சு வந்துடுவாங்க. நிம்மதியாக சாப்பிடவும் இல்லை. குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து தனியாகவே லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். யாரோட சப்போர்ட்டும் இல்லை நமக்கு. இந்த காலத்தில் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. சொந்தக்காரங்களாம் வேஸ்ட்டு. இந்த காலத்தில் சொந்தக்காரங்களுக்கு தெரியாதவங்கள்ட்ட நம்பிடலாம், தெரியாதவங்கள்ட்ட பழகிடலாம். யாரை வேணாலும் நம்பி நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். எதாக இருந்தாலும் சப்போர்ட்டுக்குன்னு போய் நிற்கலாம். சொந்தக்காரவங்களை தவிர தெரியாதவங்கள்ட்ட நல்ல முறையாக நம்ம பழக்கம் வச்சுக்கலாம். சொந்தக்காரவங்களாம் நம்பி நம்ம யார்ட்டையும் பழக்கம் வச்சுக்கக்கூடாது. யாரும் நம்மளுக்கு வந்து இருக்கிறப்போ ஒரு பேச்சும் இல்லாதப்போ ஒரு பேச்சும் தான் பேசுவாங்க. சொந்தக்காரங்க வீட்டிலலாம் எத்தனை நாள் போய் உட்காந்துக்கலாம்? 2 நாள் உட்காந்துக்கலாம் மேக்ஸிமம். அது 1 நாள் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு லிமிட். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க வந்து சொந்தக்காரவங்களாம் வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் இருக்கும். 3 நாள் அவங்க மூஞ்சி காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னோடய லைஃப்பில் நான் அனுபவப்பட்டது சொல்ல வரேன். இந்த காலத்தில் நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, அவங்கக்கிட்டே இருந்து கஷ்டமோ நஷ்டமோ நம்ம குடும்பத்தோடு அனுபவிச்சிடணும். யாரையும் போய் யார் தயவையும் தேடி போய் நிற்கக்கூடாது இந்த காலத்தில். என்னோடய ஃப்ரீ அட்வைஸ் எதுவும் சொல்ல வரேன். நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க.
இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி நல்ல முறையாக இருக்கோம். ஆனால் யாரோட சப்போர்ட்டும் இல்லை, அவ்வளோதான். இந்த காலத்தில் யாரையும் நம்பிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க வருவாங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. நம்ம பெற்றோமா, நம்ம கஷ்டப்பட்டோமா, நம்ம கல்யாணம் பண்ணோமா, நம்ம லைஃப்பை நம்மளே ரன் பண்ணிக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடணும். என்னோடய ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை வச்சு, என்றைக்கும் யார் வீட்லையும் யாருக்காகவும் போய் நிற்காதீங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னா கூட போய் நிற்காதீங்க. எந்த ஹெல்ப்புக்கும் நமக்கு வந்து தேவை இருக்கிறதுனால கூப்பிடுவாங்க, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்மளை ஒதுக்கிடுவாங்க. பாப்பாவுக்கு கீரை சாதம் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பாப்பாவுக்கு கீரை, ரைஸு, பருப்பு போட்டு தான் கொடுக்க போகிறேன். எங்களுக்கு கீரை செஞ்சுட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த கீரையை நீங்கள் எந்தளவுக்கு கீரை, அந்த முளைக்கீரைலாம் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு வந்து சத்து நல்லது. அதாவது இம்யூனிட்டி அதிகரிக்கும். நல்லா எடுத்துக்கோங்க. கீரை எதையும் ஒதுக்காதீங்க, காய்கறி எதையும் ஒதுக்காதீங்க. எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான். எதையும் ஒதுக்கி சாப்பிடாதீங்க. நான் ஃபஸ்ட்டில் சின்ன பிள்ளையில இருக்கப்போ எல்லாத்தையும் ஒதுக்குவேன். இப்போ எதையும் ஒதுக்குறது கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ஒதுக்கணும்னா நமக்கு வந்து கை கால் குடைச்சல் எல்லாமே குழந்த பிறந்ததுக்கப்புறம் தான். வயசு பொண்ணில் சாப்பிடாததெல்லாம் இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது. எதையும் சாப்பிடவும் முடியல, சாப்பிட்டாலும் காலை வலிக்குது, கையை வலிக்குது. நம்ம வயசு பொண்ணில் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இப்போ குழந்த பிறந்ததுக்கப்புறம். கீரைங்க பாருங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சத்து இருக்காது எதுவும். நம்ம ஒண்டியும் இருக்கிறதுனால நம்மளே சமைச்சு குழந்தையும் பார்த்துக்கணும், நமக்கும் சமைச்சு சாப்பிடவும் டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வயசு பொண்ணு எந்தளவுக்கு ஆகாரம் சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க வயசு பொண்ணில். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலே வர நீங்கள் தான் உதவணும். ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இப்போ வீட்டில் இருக்கேன். வேலைக்கு போக முடியல, பாப்பா வச்சுக்கிட்டு எந்த வேலைக்கும் போக முடியல. அதனால் வேலைக்கும் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கேன். அதனால் யூடியூப் ஆரம்பிச்சிடலாம், யூடியூப்பில் ரன் பண்ணலான்ட்டு தான். யூடியூப்பில் எல்லோரும் சம்பாதிக்கலாம், நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்னால் மேலே வர முடியும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சமைக்கிறேன், சமைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்பாடு எல்லாம் கீரை கட் பண்ணிவிட்டு ரைஸ் ஊற வைக்கணும், ரைஸ் ஊற வைக்கிறதுலாம் வீடியோவாக எடுத்து போடுறேன்.